மச்சான் இதெல்லாம் பண்ணிட்டு எப்பறம் அவனை நீ நல்லவன் சொல்லிக்கிற? கொஞ்சம் பேர் நல்லது பண்ணுறவங்க கூட கெட்டவங்கன்னு சொல்ல, அது போல தான். நீங்கள் பூசு இல்லை சார், இங்கே நேரம் முக்கால் ஸ்டெப்புக்கு இவன் தான் காரணம். இவனுக்கு ஏதாவது சாட்சியிலும் வெளில சுற்றிருக்கான். சைன் போட்டிங்களா? நீ கிளம்பலாம். துரை, துரை, எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் மேனோட பையனை கடத்தி மிரட்டி காசு வாங்கியிருக்கானுங்க. பையன் சேஃப், ஆனால் அந்த கிட்னாப்பரை நம்ம கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரட்டாக எனக்கு நிறையா ப்ரெஷர் வருது. இந்த கேஸ் சம்மந்தமான ஃபைல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் டேபிளில் இருக்கும். வணக்கம் சார். என்னை பிடிக்க ஏதோ பிளான் போடுறதா கேள்விப்பட்டேன். உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். வரட்டா சார்? இவனுக்கு எதிராக எந்த சாட்சியம் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். சின்னதாக ஒரு எவிடன்ஸ் கிடைக்கட்டும், பார்த்துக்கலாம். என்ன சார்? ஒரு நிமிஷம் சார், என்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஹெல்மெட் கூட போட்டிருக்கேன். ஹெல்மெட் போட்டால் மட்டும் போதும், இதை மூடணும். ஃபைன் எடு. கிளம்பு. என்ன சார், இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவங்க கொடுக்குறீங்களா? சில சமயம் நல்லது கூட என்ன மாரி கெட்டவங்களால தான் பண்ண முடியும். யார் சார்? யார் சார்? என்ன வேணும் சார்? யார் சார்? அரெஸ்ட் வாரண்ட். இதான் என்னை பிடிக்க நீங்கள் போட்ட பிளானா? இதெல்லாம் வச்சுட்டு உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதை நீ பார்க்க தானே போற. ஹலோ, வணக்கம் எஸ்ஐ சார். யாரு? நான் தான் பிஸ்னஸ் மேனோட பையனை கடத்தினவன். நீயா? ஒழுங்காக சரண்டர் ஆகிடு. உங்களால் என்னை பிடிக்க முடியாது எஸ்ஐ சார். நம்ம வேணால் ஒரு டீல் வச்சுக்கலாம். டீலா? வாங்கிட்டியா? அவசரப்படாதீங்க எஸ்ஐ சார்.
டீலுக்கு நீங்கள் ஒத்துக்குனீங்கன்னா இந்த கேஸில் அந்த ரவுடியை மாட்ட வைக்கலாம். அவனை மாட்டி விட்டு நீ தப்பிக்க பார்க்குறியா? எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தான் எஸ்ஐ சார். சில சமயம் நல்லது கூட இந்த மாதிரி கெட்டவனால தான் பண்ண முடியும். சில நேரத்தில் நல்லது கூட இந்த மாதிரி கெட்டவனால தான் பண்ண முடியும் எஸ்ஐ சார். வாங்க எஸ்ஐ சார், எல்லாம் இல்லாதவங்களுக்காக தான். நான் ஒரு ஃபோன் மெக்கானிக். என் ஃப்ரெண்டு ஒரு சிம் டீலர். அவன் டீல் பண்ணுற சிம் ப்ரொமோஷனுக்காக ஒரே ப்ரூஃபுக்கு 4 சிம் தர ஆரம்பித்தாங்க, தனித்தனி ஆஃபரில். அதை யூஸ் பண்ணுறவங்க ஒரு சிம்மோட ஆஃபர் முடிஞ்சதும் அதை உடச்சி தூக்கி போட்டாங்க. இது எனக்கு தெரிய வந்தது. அதை நான் யூஸ் பண்ணிக்க நினச்சேன். என் ஃப்ரெண்டு மூலயமா எந்தெந்த சிம் ஆஃபர் முடிகிறப்ப எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். உடச்சி தூக்கி போட்டதெல்லாம் கலெக்ட் பண்ணேன். ரீபில் பண்ணேன். போலீஸை குழப்ப நிறையா ப்ரூஃபில் இருக்க சிம்மை வேறு லொக்கேஷன் இருந்து யூஸ் பண்ணேன். சிம்ஸ் எல்லாம் மிரட்டுறதுக்கு யூஸ் பண்ணேன்னா கடத்துறதுக்கு அதே பிஸ்னஸ் மேனோட காரையை யூஸ் பண்ணோம். அது ஒரு ஒயர்லெஸ் லாக்கிங் சிஸ்டம் இருக்கிற கார். அந்த காரில் கீயை ப்ரெஸ் பண்ணதும் என்கிரிப்டட் கோடை காருக்கு அனுப்பும். கார் அதை ரிசீவ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணும். கோடு மேட்ச் ஆச்சுன்னா அன்லாக் ஆகும். அந்த கோடை பக்கத்தில் இருக்கிற நானும் ரிசீவ் பண்ணிக்குவேன். டிரைவர் இல்லாதப்ப கோடை காருக்கு சென்ட் பண்ணி அன்லாக் பண்ணி திருடிட்டோம். அந்த கார் அந்த பையனை தினைக்கும் ஸ்கூலில் எடுத்து பிக்கப் பண்ணுற காரும் கூட. காரை எடுத்துன்னு ஸ்கூலுக்கு போனோம். அன்றைக்கி ஸ்கூல் சீக்கிரமாக விட்டுட்டாங்கன்னு வெயிட் பண்ணியிருந்த பையன் காரை பார்த்ததும் அவனே உள்ளாருக்க ஏறிட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன் அப்பாவுக்கு கால் பண்ணி மிரட்டி காசு வாங்கணும். அதிலிருந்து 1 ரூபா கூட நாங்கள் எடுத்துக்காமல் கஷ்டத்தில் இருந்து நாங்கள் வளர்ந்த ஓமுக்கே கொடுத்துட்டோம். சரி, அந்த ரவுடியை மாட்டி விட என்ன பிளான் வச்சுருக்க? அந்த ரவுடியோட ஐடி டீட்டெயில்ஸை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அவன் யூஸ் பண்ணுற ஃபிங்கர் பிரிண்ட் மொபைல் மூலயமா அவன் ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் எடுத்துப்பேன். இந்த ஐடி ப்ரூஃபை வச்சு நாம் அந்த ரவுடி பேரில் ஒரு சிம்மு வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் அவன் தம்பி. இவனோட மொபைல் நெட்வொர்க்கை ஜாம் பண்ணிவிட்டு அந்த ரவுடிக்கு கால் பண்ணி அவன் தம்பிக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுவோம். அவன் தம்பிக்கு கால் பண்ணி பார்ப்பான். கால் ரீச் ஆகலைன்னு தெரிஞ்சதும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். தம்பிக்கு ஒன்றும் இல்லைன்னு கேட்டதும் கண்டிப்பாக மறுபடியும் தம்பிக்கு கால் பண்ணுவான். அப்போ அதே இடத்துல இருந்த நம்ம பையன் அந்த ரவுடி பேரில் வாங்கின சிம்மில் இருந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி அந்த ரவுடி குரலில் சின்ன பையனை கிடத்தினது நான் தான் வாக்குமூலம் கொடுப்பான். ஹாஸ்பிட்டல் சிசிடிவி மூலமாக ரவுடி இருந்த இடமும் அவன் பேரில் இருந்து இன்ஸ்பெக்டருக்கு வாக்குமூலம் கொடுத்த இடமும் மேட்ச் ஆகும். இந்த எவிடன்ஸை வச்சு நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணலாம். அம்மா, அந்த குழந்தை எதுவும் பண்ணல. அங்கே தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடத்தின விஷயம் அந்த சின்ன பையனுக்கே தெரியாது. நல்லது மட்டும் பண்ணால் போதும், நம்ம நல்லவனாக இருக்கணும் அவசியம் இல்லை.
கனவா?